பெண்கள் செய்யக்கூடாது என்று பல சமயங்கள் கூறினாலும் புத்த போதனைகளில் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறியுள்ளது. அதாவது பெண்கள் எந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கும் விதமாக இந்த போதனை அமைகின்றது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு போதனைகளை மக்கள் மத்தியில் நிர்ணயிக்கின்றது. ஆனால் அவற்றினை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றுதான் பலரும் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையுமானது அவர்களை பல்வேறு வாழ்க்கை நெறிக்குள் கொண்டு செல்கின்றது. அந்த வகையில் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்று பல சமயங்கள் கூறினாலும் புத்த போதனைகளில் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறியுள்ளது. அதாவது பெண்கள் எந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கும் விதமாக இந்த போதனை அமைகின்றது. முதலில் புத்த மதம் உலகம் முழுவதும் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை முறையில் இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக கிழக்காசியா தென்கிழக்காசியா மக்கள் பெரிதும் ஆராதிக்கும் மதம். இந்தியாவிலும் புத்தரின் கொள்கைக்கு மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு உள்ளது. முதலாவதாக புத்தர் எவ்வாறு உருவாகினார் என்பது தொடர்பில் பார்க்கலாம். இந்திய தேசம் நாவலந்தீவு என்று அழைக்கப்படும் பரதகண்டத்தில் உள்ள நகரம் ஒன்று இருந்தது. ஒரு காலத்தில் அந்த நகரத்தை ஜெயனசேனன் எனும் அரசன் ஆண்டு வந்தான். அப்போது அவருக்கு சிம்மஹனு என்ற மகன் பிறந்தார். சிம்மஹனுவுக்கு சுத்தோதனன், சுல்லோதனன், தோதோதனன், அமிதோதனன், மிதோதனன் என்று 5 மகன்களும் அமிதை பிரமிதை என்று 2 மகள்களும் பிறந்தனர். இவர்களுள் மூத்த மகனான சுத்தோதனன் தமது தந்தை இறந்த பின்னர் அந்த நாட்டிற்கு அரசனாக மாறினான். சுத்தோதனன் அரசனின் மூத்த மனைவியான மகாமாயா தேவிக்கு மகனும் இளைய மகனுக்கு பிரஜாபதி கௌதமி ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள். மாயாதேவிக்கு பிறந்த மகனும் சித்தார்த்தன் என்று பெயர் சூடினான். பிரஜோ கௌதமிக்கு பிறந்த மகனுக்கு நந்தனன் என்றும் மகளுக்கு நந்தை என்றும் பெயர் சூட்டினார்கள். இவர்களுள் சித்தாந்த குமாரன் ஞானம் அடைந்து புத்த பகவானாக விளங்கினான். இப்படி புத்தரின் வாழ்க்கை வரலாறு எம்மை சுவாரஸ்யப்படுத்தும் அளவுக்கு கொண்டு சென்று இருக்கின்றது. அந்த வகையில் புத்தருடைய போதனையின்படி பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள் தொடர்பாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக மாஜை வேஷம். சில சமயங்களில் பெண்களின் அழகு, மென்மை, வார்த்தைகள் போன்றவற்றை மனதை மயக்கக்கூடியவை என்பதனால் அதில் சிக்காமல் இருப்பது அவசியம். ஆசை வார்த்தைகளை நம்பி வாழ்க்கையை தொலைத்து விட அவஸ்தை அனுபவிக்கும் பெண்கள் தமது சமூகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். இதனைத்தான் புத்தரும் கூறியுள்ளார். இரண்டாவதாக பற்று. புத்தர் கூறும் மிக முக்கியமான விஷயங்களில் பற்று ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் மனிதனை துன்பத்துக்கு இட்டு செல்லும் மூல காரணமாக தன்னுடையவர் என்றும் பற்று கூறப்படுகின்றது. காதல், ஆசை, உறவு உள்ளிட்ட விடயங்களில் இது அடங்கும். பெண்கள் எப்போதும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. மூன்றாவதாக காமம். புத்தர் மனதை கலங்கடிக்கும் முதல் தூண்டுதலாக காமத்தை காட்டுகின்றார். அது ஒருவரை தர்மத்தின் பாதையில் இருந்து வழி தவற செய்கின்றது. இதனால் பெண்கள் அவசியம் காமம் பற்றி தெளிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். காமம் உள்ள இடத்தில் அமைதி இல்லை, அமைதி இல்லாத இடத்தில் ஞானம் இல்லை என்று பாடியுள்ளார். நான்காவது சந்தேகம், ஐயம். அன்பின் உறவிலும் சந்தேகம் வந்தால் அது நிம்மதியை கெடுக்கும். ஒருவர் துறவியாக ஆன்மீக வாழ்வில் முன்னேற நினைக்கும் பொழுது தனது உறவுகளில் ஏற்படும் சந்தேகம், நம்பிக்கையின்மை ஆகியவை மன அமைதியை கலைக்கின்றது. முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்திருந்தால் எப்படியான பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொள்ளலாம். இது பெண்களுக்கு அவசியமான ஒன்றாகும். ஐந்தாவது தன்னலம். புத்தர் சில பெண்கள் சிற்றப்பாசுரங்களில் தன்னலம் மிக்க செயல், பொறாமை, ஒழுக்கமின்மை போன்ற பண்புகளை கூறுவார். ஆனால் இவை பெண்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு பொதுவாக எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். மனிதர்களாக பிறந்த அனைவரும் சமம் என்று கருதி வர வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் போதிக்கின்றார். இவ்வாறான நிபந்தனைகள் புத்த மதத்தில் கூறப்பட்ட விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை பெண்கள் அதிகமாக விலக்கி நல்ல செயல்திறன்களின் ஊடாக பயணிக்க வேண்டும் என்பதே இதனூடாக அறியப்பட்டு வருகின்றது. இது தொன்று தொட்டு செயற்படுகின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது.